Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு நான் பார்க்க போகிற ரெசிபி சோலா பூரி. ரொம்ப சூப்பராக பெரிய பூரியாக ஹோட்டலில் சாப்பிட குழந்தைங்கள எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. சாஃப்டாக சன்னா மசாலோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூரி நம்ம வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருள் ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்துக்கிறேன். கிறிஸ்பிக்காக ரவை, சர்க்கரை 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 4 ஸ்பூன். இதுதான் இதோட டேஸ்ட்டே. இந்த மாவை நல்லா கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், ரொம்ப டைட்டாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அது நல்லா உருட்டு திரண்டு நல்ல ஒரு சாஃப்டான இதுக்கு வரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள், நல்லா டைட் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். ஒரு 10 to 8 மினிட்ஸ் எடுத்துக்கணும் பிசைகிறதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை 2 hours ஊறணும். நல்லா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் இது ரொம்ப சூப்பராக வரும். 2 hours இதை ஊற வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், 2 hours ஆகிடுச்சு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. நம்ம பிசையும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோமா, இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. நம்ம சோடா உப்பு வேறு போட்டிருக்கோம். இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பெருசு போகிறோமோ அவ்வளோ பெருசு புஷ்ஷுன்னு நல்லா பெருசாக உப்பி வரும். இந்த பூரி சப்பாத்தி தேய்க்காம தேய்ச்சிட்டு எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். மேல் மாவு போடாமல் எண்ணெய் போட்டு தேய்ச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி தேய்க்கணும். திருப்பி ரிவர்ஸ் தேய்ச்சா எண்ணெயில் தேய்க்க வராது. அதனால் ஒன் சைட்லேருந்து மேலே போயிட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணி அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். ரொம்ப மொத்தமாக தேய்க்க வேண்டாம். நம்ம எப்பயும் தேய்க்கிற மாதிரி பூரிக்கு தேய்க்கிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இவங்க எடுத்தாச்சு. எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹை ஹீட்டில் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். எண்ணெய் சுட்டுருச்சான்னு பார்க்கலாம். சும்மா ஒரு பீஸ் போடுறேன். நான் போட்டது மேலே வந்துடுச்சு பாருங்கள், எண்ணெய் சுட்டுருச்சு. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இப்போ பூரி உள்ளே போடலாம். தேய்ச்சி வச்சுருக்க பூரி உள்ளே போடுறோம். ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக அது மேலே வரும். அப்போ லைட்டாக எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றணும். இங்கே பாருங்கள், லைட்டாக உப்பி வருது இல்லையா. நம்ம இன்னும் குழிவான பெரிய வானல் வச்சுருக்கோம். இன்னும் நான் பெருசாக செய்யலாம். ஏன்னா பெரிய பூரியாக உப்பி சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நல்லா உப்பு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா கொஞ்சம் மேலே எடுத்து ஊற்றிட்டு இருக்கணும். இல்லை ஜல்லிக்கு நமக்கு வாட்டர்னா ஸ்பூன் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக உப்பிடுச்சு. நம்ம எவ்வளோ பெரிய சைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பெருசாக உப்பி வரும். குழிவான வானல்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட குழிவான வானல் இல்லைன்றதுனால இதில் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மேலே அப்ளை எடுத்து ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். பாருங்கள், ஒயிட்டாகவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சோளா பூரி. இதுக்கு சன்னா மசாலா செமையான காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் சோளா பூரியோட மசாலா வச்சு சாப்பிட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.